வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு உங்க ஜாதகத்துல இந்த ராகு திசையோ இல்லைன்னா ராகு புக்தியோ நடந்ததுன்னா, இல்லாட்டினா உங்க லக்னத்திலேயே ராகு தொடர்பு இருந்ததுன்னா, அப்போ பொதுவாகவே இது நமக்கு என்ன கொடுக்கும்னா, நிறைய மனப்பதட்டம் கொடுக்கும், ஒரு பயம் கொடுக்கும். ஸோ இதற்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான எளிதான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ராகுனாலே நமக்கு அதீத கற்பனைகளை நமக்கு கொடுக்கும், இல்லாததை இருக்கிறதா நம்ப வைக்கும். ஒரு கயிறு கீழே கடந்ததுன்னா அந்த கயிறை நம்ம பாம்பா யோசிப்போம். அதெல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய தன்மைகள். ஸோ இந்த மாதிரி அதீதமான கற்பனைகள் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரம்மாண்டமான தொகை இருக்கிறதா நினச்சி அதுக்கேற்ற மாதிரி சில பொருட்கள் வாங்கணும் நம்ம மனசு கணக்கு போடும். இதெல்லாமே ராகு தசா ராகு புக்தியில் இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணக்கூடிய திறமை ராகுவுக்கு இருக்குது. ஸோ அதற்கு அந்த மாதிரியான ராகு தசையோ புக்தியோ நமக்கு நடந்ததுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த சமயத்தில் அதிகமான மனசஞ்சலங்களுக்கு நம்ம ஆளாகும். இதை எப்படி என்ன மாதிரி ரெமெடி பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன பரிகாரங்கள் எளிய முறையில் நம்ம பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு முதல்ல மனப்பதட்டத்தை கம்மி பண்ணுறதற்கு முக்கியமான பரிகாரம் நல்ல ஒரு பிராணாயாம பயிற்சிகள் பண்ணணும். சரிங்களா? நல்ல ஒரு தேர்ந்த யோகா ஆசிரியர்கிட்ட போயிட்டு பிராணாயாம பயிற்சிகளை கற்றுக்கணும். இது முக்கியமான பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் என்னன்னா, இப்போ ராகு தசையோ புக்தியோ நடக்குது, உங்கள் லக்னத்தோட ராகு பகவான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே ராத்திரி நேரத்தில் இந்த பயமுறுத்துற மாதிரியான படங்கள், இந்த ஹாரர் மூவி கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது இந்த தன்மையை அதிகப்படுத்திடும். நைட்டு ரொம்ப நேரம் முழிக்கிறது, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சு. அது மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக வெறும் காலில் புல் தரையில் நடக்கணும், நிறைய நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறதும் ராகுவை டீஆக்டிவேட் பண்ணும். சரிங்களா? இதெல்லாமும் அதற்கான எளிய முறை பரிகாரம். அதே போல் முடிந்தளவு செருப்பு தானம் மற்றவங்களுக்கு பண்ணுறதும் நல்லது. ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணுறது நல்லது. இதுவுமே ராகுவை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பரிகாரம். மனதை அமைதிப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள் மேற்கொள்கிறதும் ரொம்ப நல்லது. இவங்களுக்கு கபாலபதி அப்படிங்கிற ஒரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. அந்த பிராணாயாமா தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மனப்பதட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க நிறைய இந்த அஸ்வினி முத்ரா அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்குது. இந்த முத்திரை இவங்க ரெகுலராக இந்த அஸ்வினி முத்ரா பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகுவோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதுன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு அதில் ராகுவோட எஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதற்கான பரிகாரங்கள், இன்னும் நிறைய பிராணாயாமங்கள், நிறைய எளிமையான பயிற்சிகள், முத்திரைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாகும்.